கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு விஷயம் இதுவரைக்கும் எழுதப்பட்ட புத்தகங்கள்லயே ரொம்ப மர்மமான, அடிக்கடி தப்பா புரிஞ்சுக்கப்படுற ஒரு புத்தகத்தை பத்தி தான். வாங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம்னு சொன்னாலே நம்ம மனசுல வர்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? குழப்பம். பெரிய சீர்திருத்தவாதியான மார்ட்டின் லூத்தரே இத புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். அப்போ நாம இன்னைக்கு ஏன் இவ்ளோ குழம்புறோம்? ஏன் இத்தனை தவறான விளக்கங்கள் பரவிட்டு இருக்கு? இதுதான் நம்ம முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி. சரி, இந்த கேள்விதான் இன்னைக்கு நிறைய பேர் மனசுல ஓடிட்டு இருக்கு. ஒவ்வொரு புது டெக்னாலஜி வரும்போதும், அது பார்கோடா இருக்கட்டும் இல்ல இப்ப வந்திருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், உடனே அதை வெளிப்படுத்தின விசேஷத்துல வர்ற ஆந்தி கிறிஸ்துவோட தொடர்பு படுத்திடுறாங்க. இந்த பயம் எங்கிருந்து வருது? வாங்க, சில பிரபலமான கருத்துக்களை பார்க்கலாம். இப்படி ஒரு பேச்ச நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. செயற்கை நுண்ணறிவை கட்டுப்படுத்துறவர் தான் அந்தி கிறிஸ்துன்னு சொல்றது ஒரு ரொம்ப பிரபலமான பரபரப்பான கூற்று. சிலர் ரஷ்ய அதிபரோட ஒரு பேச்சை எடுத்துக்கிட்டு ஏஐய யார் ஆளுறாங்களோ அவங்க தான் உலகத்தை ஆளுவாங்கன்னு அவர் சொன்னது இந்த தீர்க்க தரிசனத்தோட ஆரம்பம்னு கூட சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, இது இன்னும் ஒருபடி மேல போய் இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம பர்சுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. உங்க கிரெடிட் கார்டுல இருக்கிற 16 நம்பருக்கு பின்னால மறைமுகமா இன்னும் 2 நம்பர் இருக்கணும். மொத்தமா 18 3 பிரிச்சா 666 வரும்னு சிலர் வாதிடுறாங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற பொருளையே மிருகத்தோட முத்திரை இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை இது உருவாக்குது. இன்டர்நெட்ல நாம பாக்குற www கூட தப்பல்ல. ஹெப்ரேய மொழியில வாவ்ங்கிற எழுத்தோட எண் மதிப்பு 6. அதனால 3Wங்கிறது 666 குறிக்குதுன்னு ஒரு தியரி இருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான வரலாற்று உண்மையை நம்ம யோசிக்கணும். யோவான் இந்த புத்தகத்தை எழுதின காலத்துல இன்னைக்கு நாம பயன்படுத்துற ஆங்கில மொழியே கிடையாது. பார்கோடா இருக்கட்டும், தடுப்பூசி பாஸ்போர்ட்டா இருக்கட்டும், ஏன் நம்ம கிரெடிட் கார்டு வரைக்கும் இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. இந்த பொருட்கள் எல்லாம் தான் மிருகத்தின் முத்திரைன்னு அடிக்கடி சொல்றதை நீங்க கேட்டிருக்கலாம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு புது டெக்னாலஜி வந்தாலும் அதை உடனே ஒரு சந்தேக கண்ணோட பார்த்து அந்தி கிறிஸ்துவோட இணைக்கிற ஒரு மனப்போக்கு உருவாகி இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், இந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் நாம இந்த வேத பகுதியை தப்பான ரூல்ஸ் வச்சு படிக்கிறது தான் சொன்னா நம்புவீங்களா? ஆமா, வெளிப்படுத்தின விசேஷத்தை சரியா புரிஞ்சிக்க ஒரு திறவுகோல் இருக்கு. அது என்னன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதோ அந்த திறவுகோல் இதுதான். வெளிப்படுத்தின விசேஷம்ங்கிறது எதிர்காலத்தை கணிக்கிற ஒரு சீக்ரெட் கோட் புக் கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட பண்டைய இலக்கிய வகையை சேர்ந்தது. அதுக்குன்னு தனியா விதிகள், மொழிநடையெல்லாம் இருக்கு. அந்த இலக்கிய வகையோட பேர் தான் யூத வெளிப்படுத்தல் இலக்கியம். இத நாம புரிஞ்சுக்கிட்டா மத்ததெல்லாம் ரொம்ப தெளிவாயிடும். இத இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, கால்பந்து கைப்பந்து விளையாட்டு மாதிரி தான். ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் அதோட விதிகள் முற்றிலும் வேற. கால்பந்துல கையால பந்து தொட்டா ஃபவுல், ஆனா கைப்பந்துல அதுதான் ரூல். அதே மாதிரிதான் வெளிப்படுத்தின விசேஷத்தை அதோட சரியான விதிகளை வச்சுதான் படிக்கணும். இன்னொரு நல்ல உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பின ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மாதிரி. அப்போ வாழ்ந்த மக்களுக்கு அதுல இருந்த சின்னங்களும் எண்களும் நாம இன்னைக்கு பயன்படுத்துற எமோஜி மாதிரி ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரிஞ்சிருக்கும். ஆனா நமக்கு அது புதுசா இருக்கு. சரி, இந்த மாதிரி ஒரு இலக்கிய வகைன்னு புரிஞ்சுக்கிட்டா அதுல வர்ற சின்னங்களோட அர்த்தமும் நமக்கு ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். வாங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துல வர்ற நம்பர்ஸ நாம நேரடியா எடுத்துக்கவே கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறியீடு அர்த்தம் இருக்கு. உதாரணத்துக்கு 1,44,000னா என்ன? அது ஒரு லிமிட்டட் நம்பர் கிடையாது. அது 12 பெருக்கல் 12 பெருக்கல் 1000. அதாவது பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டு சபையோட முழுமையான நிறைவான எண்ணிக்கை குறிக்கிற ஒரு சின்ன அது. அதே மாதிரிதான் மிருகம். அது எதிர்காலத்துல வரப்போற ஒரே ஒரு நபர் கிடையாது. தேவனுக்கு எதிராக செயல்படுற எந்த ஒரு அடக்குமுறை அரசாங்கத்தையும் அரசியல் அதிகாரத்தையும் குறிக்கிற ஒரு சின்னம். யோவான் வாழ்ந்த காலத்துல அது கான்கிரீட்டா ரோம பேரரச குறிச்சன. இந்த மிருகத்துக்கு நேர் எதிர்ல இந்த புத்தகத்தோட ஹீரோ யாருன்னா ஆட்டுக்குட்டி. இது இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. அவரோட தியாகம், பரிசுத்தம், ஏன் பலவீனத்தின் மூலமா கிடைக்கிற மாபெரும் வெற்றியை குறிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த சின்னம் இது. சரி, இப்போ நமக்கு இந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இந்த புது புரிதலோட நாம அந்த ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கப்பட்ட மிருகத்தின் முத்திரையை பத்தி மறுபடியும் யோசிச்சு பார்ப்போம். அப்போ திரும்பவும் அதே கேள்விக்கு வருவோம். பார்கோடும் கிரெடிட் கார்டும் நிஜமாவே மிருகத்தின் முத்திரையா? இந்த கேள்விக்கு இப்போ நம்ம கிட்ட ஒரு தெளிவான பதில் இருக்கு. இல்ல,
அது ஏன் முத்திரை கிடையாதுன்னு சொல்ல 4 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதலாவது சூழல். வெளிப்படுத்தின விசேஷத்துல இது வியாபாரத்தை பத்தினது இல்ல, வழிபாட்டை பத்தினது. நீங்க யார வணங்குறீங்கிறது தான் கேள்வி. 2வது இடம். நெற்றிங்கிறது உங்க சிந்தனைகளையும் நம்பிக்கைகளையும் குறிக்குது. கைங்கிறது உங்க செயல்களை குறிக்குது. இது ஒரு குறியீடு. 3வது நோக்கம். இது உங்க விசுவாசத்தை பத்தினது, வசதியை பத்தினது இல்ல. கடைசியா டெக்னாலஜி ஒரு கருவிதான், அதுவே ஒரு வழிபாட்டு செயல் கிடையாது. சுருக்கமா சொன்னா முத்திரங்கிறது ஒரு டெக்னாலஜி இல்ல, அது ஒரு விசுவாசத்தோட அடையாளம். இப்போ இந்த குழப்பம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ யோவான் நிஜமாவே என்னதான் சொல்ல வந்தார்? அந்த சக்தி வாய்ந்த செய்திய இப்போ பாப்போம். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். வெளிப்படுத்தின விசேஷம் நம்மள பயமுறுத்துறதுக்காக எழுதப்படல. அதுக்கு பதிலா துன்புறுத்தப்பட்டு இருந்த முதல் நூற்றாண்டு சபை மக்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கறதுக்காக எழுதப்பட்டது. அப்போ மொத்த புத்தகத்தோட சாராம்சம் என்னன்னா, நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கிற இந்த பெரிய ஆவிக்குரிய யுத்தத்துல கடைசில ஜெயிக்க போறது இயேசு கிறிஸ்து தான். பலவீனமான ஆட்டுக்குட்டியா தெரிஞ்சவர் தான் உண்மையில யூதாவின் சிங்கங்கிறது தான் இதோட செய்தி. அதனால இந்த கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன். நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை ஏதோ எதிர்காலத்தை கணிக்கிற ஒரு கோட் புக்கா பார்க்காம, கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு செய்தியா பார்த்தா உங்க பார்வை எப்படி மாறும் யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கத்தில் இணைந்ததற்கு நன்றி.